ஆவடி அடுத்த திருமுல்லை வாயல் பகுதியில் மாமூல் கேட்டு தராததால் கஞ்சா போதை ஆசாமிகள் கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த ஒப்பந்ததாரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒப்பந்ததாரரான சையத் இப்ராஹிம் என்பவர் திருமுல்லை வாயில் சரஸ்வதி நகர் பிரதான சாலையில் ஊழியர்களுடன் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அங்கு கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது சையத் இப்ராஹிமை கஞ்சா போதை ஆசாமிகள் கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த சையத் இப்ராஹிம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் போலீசாருக்கு வேதனையுடன் கோரிக்கை விடுத்து ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். சரஸ்வதி நகர் தென்றல் நகர் இருக்காங்க உள்ள பசங்க மாமூல் கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. யார் என்னன்னெலாம் தெரியல, நான் பார்த்து புதுசாக இருந்தது. அந்த டைமில் இந்த மாதிரி எல்லாத்தையும் லேபருங்களெல்லாம் அடித்து என்னை வெட்டிட்டாங்க. மொத்தம் ஒரு 32 இடத்துல வெட்டுங்க, அதுவும் கழுத்துலலாம் நல்லா வெட்டு. இவங்களை ஏதாவது கஞ்சா அடிக்கிற பசங்களை கொஞ்சம் நல்லா ஏதாவது பண்ணணும், போலீஸ் பிடிக்கணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.